சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுவாராக. அவர் சத்திய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்லி போனார், சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொன்னார். அந்த சத்திய ஆவியானவர் இந்த நாளிலும் சத்தியத்தினாலே நம்மளை விடுதலையாக்குவாராக. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு அவருடைய கிருபையினால் நமக்கு அருளப்படுவதாக. இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேகமாய் பிரத்யட்சமாய் இருக்கிற வார்த்தை எழுப்புதல். அநேக முறை இதை நம்ம கேட்டுட்டோம், எழுப்புதல் 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 என்று சொல்லி. எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலை குறித்து நமக்கு யார் சொல்லுகிறார்கள்? எழுப்புதல் எங்கிருந்து உண்டானது? எழுப்புதல் என்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா? எழுப்புதல்ங்கிற நம்பிக்கை கிறிஸ்தவத்திற்குள் எப்படி வந்தது? எதனால் வந்தது? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த எழுப்புதலை குறித்து ஒரு தெளிவை வேதத்திலிருந்து எனக்கு காண்பிச்சாங்க. இப்போ நடக்கிற அதே போல ஒரு காரியம் வேதத்துல நடந்தது. என்ன நடந்தது என்றால், இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகளின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவனிடத்திலிருந்து எந்த வார்த்தையும் மனுபுத்திரருக்கு வெளிப்படாத காலம். அப்பொழுது வேத மாத்திரம்தான் மனுஷருடைய கையில இருந்தது. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தவங்க வேத பாரகர்களா இருந்தாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் தான் வேதத்தை அறிந்தவர்களாய் இருந்தாங்க. அவங்க தான் ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்கிறவர்களாயும் இருந்தாங்க. அப்போ முதலா யாருக்கு மேசியா வரப்போகிறார் என்கிற செய்தி தெரியும்னா வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் ஆசாரியர்களுக்கும். இவர்களுக்கு தான் தெரியும் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதல் யாரினால வரப்போகுது? மேசியா என்கிற ஒரு நபரினால. மேசியா வரப்போகிறாரு. மேசியா வந்தார்னா நம்ம இந்த அடிமைத்தனத்தில், இந்த ரோம ராஜ்யத்தின் பிடியில் இருக்கிற நம்மளை அவர் விடுவிப்பாரு. யூதர்களை குறித்து செய்தி உலகம் எங்கும் பரவும். அவர் யூதர்களுக்கு ராஜாவாயிருப்பாரு. யூத முறைமைகள் உலகம் எங்கும் பிரபலப்படுத்தப்படும். அப்போ அவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் என்று சொல்லப்படுது. அவர் நித்தியமாய் ஆளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்று அவங்க வாசிக்கிறாங்க. இதெல்லாம் வாசித்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? இந்த செய்தி, இந்த எழுப்புதலின் செய்தி அவங்க ஜனங்கள் இடத்துல கொண்டு போகிறாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் ஆசாரியர்களும் அவங்க ஜனத்தின் இடத்துல போய் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு ராஜா வரப்போகிறாரு. அந்த ராஜாவினால நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. நம்ம அடிமைத்தனம் மாறும், நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும் என்று சொல்லி, இருளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க பார்த்துட்டு அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தைகளை பார்த்ததுனால தான் ஏரோது ராஜா அந்த ஞானிகள் வந்து விசாரித்த பொழுது அவங்க அந்த வாக்கியங்களை எடுத்து வாசிச்சுட்டு, அப்போ யூதர்கள் மத்தியில் ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்று சொல்லி அறிதலினாலே சிறு பிள்ளைகளை கொள்ளுங்கிற கட்டளை விடுகிறார். ஸோ இப்போ அங்கே பொதுவான ஒரு நம்பிக்கை இருந்தது வேத பாரகர் இடத்துல, மேசியா ஒரு ராஜாவாய் தான் பிறப்பார். ஏன்னா அவர் யூதர்களின் ராஜா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேத வாக்கியங்கள் பொய் சொல்லாது. அப்போ அவங்க வாசித்த தேவனுடைய முன் அறிவித்தலின்படி, தீர்க்க தரிசனங்களின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி மேசியா வரப்போகிறது உண்மைதான். வேத வாக்கியங்கள் பொய் சொல்லவில்லை. இந்த செய்தியை ஜனத்தின் இடத்திற்கு எடுத்துட்டு போன ஆசாரியர்களோ வேத பாரகர்களோ பரிசேயர்களோ எந்த தப்பும் செய்யல. ஏன்னா வேதத்தில் இருக்கிற செய்தி தான் கொண்டு போனாங்க, ரைட்? ஆனா அவங்க செய்த மிக பெரிய காரியம், ஒரு வஞ்சனை என்னவென்னு தெரியுமா? அவங்க என்ன தெரியுமா பண்ணினாங்க? அவங்க மேசியா வரப்போகிறாரு, அவர் யூதர்களின் ராஜாவாய் வரப்போகிறாருன்னு வாசித்த உடனே அவங்களுடைய புரிதலின்படி அவர் ஒரு ராஜ குலத்துல தான் பிறப்பாரு.
அவர் ஒரு ராஜாவுக்கு மகனாக தான் பிறப்பார். அப்போது அவங்க கற்பனையின்படி எழுப்புதலை அவங்க எப்படி கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? ஏன்னா அந்த கற்பனைகள் ஏற்கனவே நடந்த ஒரு காரியங்களை வைத்து தான் கற்பனை பண்ண முடியும், ரைட்? ஸோ அதுக்கு முன்பாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ரட்சித்தார்னு பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா, தேவன் ஒரு ராஜாவை எழுப்பி தான் ரட்சித்து கொண்டு வந்தார். முதலாவது தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு விசாரித்தார். அப்பொழுது முதலாவது தீர்க்கதரிசி வருகிறார். அப்போ ஜனங்களா கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜாக்களை தாரும் என்று சொல்லி தேவன் ராஜாக்களை தந்தார். அப்போ ராஜாக்களை கொண்டு, அந்த ராஜாக்களினுடைய ராஜ்யங்களை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சித்து கொண்டு வந்தார். ஸோ அதை பார்த்துட்டு வேத பாரகரும் பரிசேயரும் ஆசாரியரும் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? மேசியாவும் ஒரு ராஜாவாக தான் வருவார், அவர் இந்த பூமிக்குரிய ராஜாவாக வருவார், அவர் யூத ராஜ்யத்தை பயங்கரமாக பிரபலப்படுத்துவார் என்று சொல்லி தங்களுடைய புரிதலின்படி முன்பு தேவன் செய்த கிரியைகளை அடிப்படையாய் கொண்டு இப்படிதான் மேசியா இருப்பார் என்று சொல்லி தங்க புத்தியினால, தங்களுடைய அறிவினாலே அவங்க மேசியாவுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க மேசியாவை தங்களுடைய கற்பனையில உருவாக்கி வைத்திருந்தாங்க. என்ன நடந்தது? உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த உலகத்தின் இரட்சகர் பிறக்கிறாரு. உலகத்தின் ரட்சிப்பும் உலகத்தை மீட்கும் பொருளானவர் பிறக்கிறாரு, ஒரு குழந்தையா. இதுவரை உலகத்தில் நடந்திராத ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். தேவாதி தேவன் மனுஷ சாயலில் பிறக்கிறாரு. Isn't it beautiful? அது நடந்தது. மேசியா மண்ணில் உதிக்கிறாரு. ஆனா இந்த செய்தி வேத பாரகருக்கும் தெரியாது, பரிசேயருக்கும் தெரியாது, ஆசாரியர்களுக்கும் தெரியாது. ஏன்னா மேசியா ஒரு ராஜாவின் வீட்டில் பிறக்கல, ஒரு ஏழை குடும்பத்தின் வீட்டில் மேசியா பிறந்திருந்தார். அவங்க அறியாது இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது, ரைட்? அவங்க வேதம் அறிந்தவங்க, ஆனால் மேசியா பிறந்தது அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயேசு அவங்க கண்களுக்கு முன்பாகவே உலாவி வருகிறாரு. அவங்க புத்தினால புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரு. இதுவரை எந்த தீர்க்கதரிசிகளும் செய்யாத அதிசயங்களை அவர் செய்கிறாரு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு. பிறந்ததிலிருந்தே ஊமையும் செவிடருமாய் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகுது. இதுவரை வேதத்தில் வேற எந்த தீர்க்கதரிசிகளும் பிசாசுகளை துரத்தினது கிடையாது. இயேசு மாத்திரம்தான் முறையா பிசாசுகளை துரத்துறாரு. இதையும் அவங்க பார்க்குறாங்க. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க கற்பனை பண்ணி வச்சிருந்த எழுப்புதலை கொண்டு வர போகிற மேசியாவை போல இந்த மேசியா இல்லை. இவங்க கற்பனை பண்ணி வச்சிருந்த மேசியா அவர் ஒரு ராஜாவாய் வருவார். இந்த மேசியா யூதர்களின் சார்பா ரோம ராஜ்யத்துக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இவர் ஜனங்களை விடுதலை ஆக்குறதோட நிறுத்திக்கிறாரு. இவர் எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுக்கல. இவங்களாம் வம்புக்கு இழுத்து பார்க்குறாங்க, நாங்கள் வரி கட்டலாமா வேணாமான்னு. அப்போ அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துருன்றாரு. அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறதும் பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்குறதும் நன்மை செய்கிறவராகவுமே இருக்கிறார். பெருசாக ஒரு ராஜ்யத்தை சொல்கிறார். இவர் என்ன ராஜ்யத்தை சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவர்கள் மேசியா யூத ராஜ்யத்தை நிலைநிறுத்த வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு புதுசாக இவர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இவர் செய்கிற கிரியை எழுப்புதலா இவங்களுக்கு தெரியலை. இவங்க என்ன நினைச்சாங்க? இவங்க எதிர்பார்த்த எழுப்புதல் அங்கே நடக்கலை. இவங்க எதிர்பார்த்தது போல யூதர்களின் சார்பாக அவர் எதுவுமே செய்யலை. ரோம ராஜ்யத்தை எதிர்க்கல. இவங்க அடிமைத்தனம் மாறல, இவங்க வரி கட்ட வேண்டிய நிலையும் மாறல. இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இவர் அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியான கிரியை நடப்பித்துட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு எழுப்புதலா தெரியல.
அவங்க பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளல. பாவத்தை எப்படி ஒரு மனுஷன் மன்னிக்க முடியும் என்று சொல்லி, இவர் மேசியாவும் கிடையாது, மேசியாவுக்குரிய அடையாளமும் இவரிடத்துல இல்லை என்று முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா இவங்க தன் கற்பனையில உருவாக்கி வைத்திருந்த மேசியாவுக்கும் தங்க கற்பனையில பார்த்திருந்த எழுப்புதலுக்கும் இயேசுவுக்கும் இயேசுவின் கிரியைக்கும் சம்பந்தம் இல்லை. பயங்கர கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்தான் மேசியாங்கிறது ஏழை ஏழை ஜனங்களுக்கு தெரிகிறது, விபச்சாரிகளுக்கு தெரியுது, மீனவர்களுக்கு வெளிப்பட்டது. வேதத்தை நித்தமும் வாசித்து தியானம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஜனங்களுக்கு போதித்து வந்த ஆசாரியர்களுக்கோ வேத பாரகர்களுக்கோ பரிசேயருக்கோ வெளிப்படல. அவங்க கண்கள் முன்னாகவே, அவங்க கண்ணே பார்க்கிறது, காணக்கூடாத தெய்வம் மனுஷ சாயலில் வெளிப்பட்டு இருக்கிறார். அவங்க கண்கள் பார்க்கிறது, அவருடைய காதுகள் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது. அவர் தொடும் தூரத்துல உலாவி கொண்டு வருகிறார். ஆனா அவங்களுக்கு இவர் மேசியா இல்லை. அவங்களோட எதிர்பார்த்த எழுப்புதல் இது இல்லை. இதுதான் வஞ்சனை. இந்த நாட்களிலும் எழுப்புதல் என்று சொல்லி ஒரு மிக பெரிய வஞ்சனை கிறிஸ்துவத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் எழுப்புதல் என்கிற வார்த்தையை எப்படி பரிசேயரும் வேத பாரகரும் ஜனங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் அவர்களை வஞ்சித்து கொண்டிருந்தாங்களோ, அப்படியே இந்த நாளிலும் ஒரு மிக பெரிய வஞ்சனை எழுப்புதலினாலே கிறிஸ்தவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த வேத பாரகர்கள் அந்த எழுப்புதலுக்குரிய அஸ்திபாரமா எதை எடுத்துக்கொண்டாங்க? முன்பாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு எப்படி ராஜாக்களை ஏற்படுத்தி அந்த ராஜாக்களின் மூலியமாய் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரோ, அப்படிதான் மேசியாவும் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று முன்பு செய்த தேவனுடைய கிரியைகளை வைத்து இவர்களாகவே எழுப்புதலை முடிவு செய்திருந்தார்கள். அப்படியே இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் எழுப்புதலுக்கு அஸ்திபாரமா என்ன சொல்றாங்க? வெல்ஷ்ல நடந்த ரிவைவல், கொரியால நடந்த ரிவைவல் என்று சொல்லி அங்க ரிவைவல் நடந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு சாரத்தை உண்டு பண்றாங்க. ரிவைவலுக்கு இவங்க கொடுக்கிற அர்த்தம், ரிவைவல் நடக்கும்போது என்ன நடக்குமா? சபை எல்லாம் ஆத்துமாக்களால் நிரப்பப்படுமா. ரெண்டாவது சொல்றாங்க, நாட்டுல விபச்சாரங்கள் எல்லாம் ஒளிந்து போகுமா. அடுத்து சொல்றாங்க, கேளிக்கை விடுதிகள் எல்லாம் மூடப்படுமா, சாராய கடைகள் எல்லாம் மூடப்படுமா, கரப்ஷன் ஒளிஞ்சிருமா. அப்ப நாட்டில் முழுவதும் சமாதானம் இருக்குமா. இவர்கள் சொல்லுகிற எழுப்புதலுடைய சாரத்தை பாருங்க. எழுப்புதல் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு காரியத்தை இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, எழுப்புதல் வரும் பொழுது தேவ ஜனம் மகிமையா எழுந்து நிற்குமா. எழுப்புதல் வரும் பொழுது சாதாரண விசுவாசிகள் கூட அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாங்களா. சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி அற்புதங்கள் எல்லாம் அசால்ட்டா நடக்குமா. குருட்டு கண்கள் திறக்கப்படுமா, செவிடர்கள் காது திறக்கப்படுமா, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்களாம். இதுதான் எழுப்புதலின் அடையாளம்னு சொல்றாங்க. இப்படிதான் எழுப்புதல் இருக்கும். அதுக்காக நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம், அதுக்காக நம்ம போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று இவர்கள் எழுப்புதற்குரிய அடையாளத்தை சொல்றாங்க. இவங்க சொல்லுகிற வார்த்தையின்படி பார்த்தா எழுப்புதல் இன்னும் வரவில்லை. எழுப்புதலுக்காக கிறிஸ்தவ ஜனம் காத்து கொண்டு இருக்கணும். அப்ப அந்த எழுப்புதலுக்காக காத்து கொண்டு இருக்கிற டைம்ல அந்த எழுப்புதல் வருவதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப எழுப்புதல் வருகிற வரைக்கும் கிறிஸ்தவ ஜனம் எப்படி இருக்கும்? கோழையா இருக்கும். கிறிஸ்தவ ஜனத்துக்கிட்ட இன்னும் வல்லமை இல்லை. ஏன்னா எழுப்புதல் வந்தாதான் நமக்கு வல்லமையே வருமா.
அந்த வல்லமையினால தான் சாதாரண விசுவாசிகள் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்களாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ரைட், இதுதான் எழுப்புதல் வர காத்திருக்க கிறிஸ்துவ ஜனத்துடைய நிலை. எழுப்புதலை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்களும் இதை தான் சொல்லி வருகிறார்கள். இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. பவுல் ஒரு சபையின் இடத்துல பேசுகிறார். அந்த சபைக்கு பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரத்துல பவுல் ஒரு சபையின் இடத்திற்கு இப்படி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க தெளிவாய் தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை ஆவியானவரும் நமக்குள் விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள் கிரியை செய்யும்படி பிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறாராம். இந்த சத்தியம் நமக்கு வெளிப்பட்டிருக்குமானால் தேவனுடைய சகல வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்குள் அளிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், பரிசுத்த ஆவியானவர் மனுஷரின் மேல் கடந்து வந்தது எழுப்புதல் இல்லாமல் வேற என்ன? மேல் வீட்டறையில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேற நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்த பேதுரு சொல்லுகிறார். பேதுரு மனுஷிகமா அதை சொல்லல, பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்து பேசின வார்த்தை அது. மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மோடு கூட வாழும்படி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயும் நம் கூடவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, நாம் துறந்த முகமாய் தேவனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தாமே கிறிஸ்துவின் நாளிலே நம்மை கரை திரையற்றவர்களாய் பரிசுத்தர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, உங்களிடத்தில் நற்கிரியையை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, மீட்பின் நாளுக்கென்று நம்மேல் அச்சாரமாய் வந்திருக்கிற ஆவியானவர் என்று வேதம் ஆவியானவரின் வருகையை குறித்து சொல்லியிருக்கும் பொழுது, பரிசுத்த வான்களுக்குரிய பங்கு இன்னதென்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி பங்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது, நாம் இன்றும் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? எப்படி பரிசேயர் சதுசேயர் காணக்கூடாத தேவன்
காணக்கூடாத இறைவன் இயேசு கிறிஸ்து, காணக்கூடாத பிதாவின் தற்சரூபமாய் மனுஷர் மத்தியிலே உலாவி வருகிற பொழுது அவர்கள் கண்கள் அவரை காணவில்லை. அவரை எழுப்புதலை நடத்த வருகிறவராயும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் சொன்னாங்க, இவர் சாதாரண மனுஷன், இவரிடத்துல வல்லமை இருக்கு, ஆனா இவர் மேசியா இல்லை. நாம் காத்திருப்போம். இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்த வேத பாரகர்னால, பரிசேயர்னால, ஆசாரியர்களினால ஒரு கூட்ட ஜனத்தை அவங்க வஞ்சித்தாங்க. இயேசு மேசியா கிடையாது என்று வஞ்சித்து, அவர்கள் வஞ்சித்த வஞ்சனை இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் மேசியா வருகைக்காக பல 1000 வருஷம் இல்லை, இயேசு மரித்து 2000 வருஷம் ஆயிட்டு இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவின் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களாம். மேசியா வந்து எழுப்புதலை இந்த பூமியிலேயே அக்கினியை போட விழுந்தேன், அது இப்பொழுதே பற்றியை விரும்புகிறேன் என்று சொன்னவர் அந்த அக்கினியை அவர் வாக்கு பண்ணினது போலவே யோவான் சொல்லுகிறார், நான் உங்களை ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணுகிறேன், அவரோ உங்களை அக்கினியினாலே ஞானஸ்நானம் பண்ணுவார் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை மேல் வீட்டறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் வாக்கு பண்ணினது போலவே எருசலேமில் காத்திருங்கள், உன்னதத்தின் பெலன் உங்களை தரிப்பிக்கும் வரை காத்திருங்கள் என்று சொன்னபடியே அவர் அக்கினியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் பண்ணின அந்த அக்கினியான பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் மேசியா வரவில்லை என்று சொன்னார்கள். இந்த நாள் வரைக்கும் அந்த வஞ்சனை இஸ்ரவேல் ஜனங்களை சத்திய பாதையை அறிய விடாதபடி, மீட்பின் வழியை அறிய விடாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படியே இந்த நாளிலும் எழுப்புதல் என்கிற மாயை கிறிஸ்தவ ஜனத்தை பலனற்றவர்களாய், கோழைகளாய், பரிசுத்த தேவ ஆவியானவரின் வல்லமையினாலே நிரம்பி நிற்க வேண்டிய சபை, நாங்க வல்லமைக்காக காத்துட்டு இருக்கோம், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வந்தாதான் எங்களால கிரியை செய்ய முடியும், எங்க கிட்ட பலன் இல்லை, அதனாலதான் நாங்க ஜெபித்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருந்தும் தேவ சத்தியங்களில் நிலை நிற்க வேண்டிய சபை கோழையாய் நின்று கொண்டிருக்கிறது. காரணம், எழுப்புதல் என்கிற மாயை கிறிஸ்துவத்தை இன்று மூடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பூமியில என்ன நடக்கும்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்து நான் சொன்னவைகளை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்னிடத்தில் உள்ளவைகளை உங்களுக்கு எடுத்து போதிப்பார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லி போனது இதுதான் எழுப்புதல். அவர் வரும் பொழுது நம்மை அவர் சாட்சியாய் வைப்பார். எழுப்புதலை நாம் உருவகித்துக் கொள்ளுகிறோம். பரிசேயர் சதுசேயரை போல, வேத பாரகரை போல நாம் எழுப்புதலை உருவகித்துக் கொள்ளுகிறோம். அவங்க எப்படி யூத ராஜ்யத்தை அவர் நிலை நிறுத்துவார் என்று அவர்கள் மாய எழுப்புதலை தங்கள் நினைவிலை உருவாக்கி கொண்டு வந்தாங்களோ, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ ராஜ்யத்தை தேவன் உருவாக்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான வஞ்சனை. நாம் கிறிஸ்தவ ராஜ்யத்தை நிலைநாட்ட இந்த பூமியில் வைக்கப்படவில்லை. வரப்போகிற ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்து, வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து, அந்த ராஜ்யத்தின் மனுஷர்களாகிய நாம் இந்த பூமியிலே சாட்சியிடும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ராஜ்யங்களை, மனுஷ ராஜ்யங்களை பிடிக்க அவர்கள் முயற்சிக்கவே இல்லை.
இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் ஒரு கிறிஸ்தவ தலைவரை கொடுப்பாங்கன்னு சொல்லி எழுப்புதலின் மாயைக்குள்ள விழுந்திருக்கிற சபையே இயேசுவையே ஜனங்க ராஜாவாக்க தேடினாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுவையே, அவர் ராஜா, அவரை நாங்க உங்களை ராஜாவாக்க தேடின பொழுது இயேசு அந்த ராஜ்யத்தை தள்ளி போட்டாராம். ஏன்னா மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யத்தில் அவர் வருகிறவர் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குள் மனுஷரை அழைக்க வந்த தெய்வம் அவர். கிறிஸ்துவே மனுஷன் ஏற்படுத்தின ராஜ்யத்தில் அவர் அமர வரல, அவர் தம்முடைய ராஜ்யத்தில் மனுஷரை சேர்த்து கொள்ள வந்த தெய்வம். இன்றைக்கும் எழுப்புதல் என்கிற வார்த்தையினால வேதத்தில் சொல்லப்படாத புறம்பான ஒரு மாயை உலகத்திற்குள் கிறிஸ்துவை மாயையான கிறிஸ்துவாய் போதிக்கிற ஒரு காலத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சபையை நோக்கி பாருங்க. இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற முன்ன அந்த மலையில நின்று கொண்டிருக்கிற அவரை சுற்றி அவருடைய சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. தேவன் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே அவர் சொல்லி சென்றது, நான் எப்படி போகிறேனோ அப்படியே திரும்பி வருவேன் என்று சொல்லி போறாரு. வரப்போகிற ராஜாவை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சபை இன்னைக்கு எதை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு? எழுப்புதல. கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து என்ன முன்னறிவித்துட்டு போனார் இன்னைக்கு? அது நம் சபை மறந்துட்டு, சபையை குறித்து கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார், உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாரு. அவர் தம்முடைய சீஷர்கள் அனுப்பும் போது சொல்றார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஓனாய் மத்தியிலே அனுப்பப்படுகிற ஆடுகள் நீங்கள், எஜமானை காட்டிலும் வேலைக்காரன் உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். போலியாய் உங்கள் மீது பொய் வார்த்தைகளை சொல்லுவார்கள். நியாய சங்கத்திலே நிறுத்தப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை இழப்பீர்கள். உங்கள் ஜீவனையும் கொன்று போடுவார்கள். இவைகள்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த சந்தோஷப்படுங்கள். உங்கள் பலன் பூமியில சொல்லல, பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். இது கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு. இந்த பூமியில தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை தருவதாய் சொல்லவே இல்லை. மாயை, எழுப்புதல்ங்கிற மாயைக்குள்ள போயிட்டு இருக்கோம். பாவத்தை குறிச்சு தேவன் என்ன சொன்னாரு? பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆனா சபையை பார்த்து என்ன சொல்றாரு? பரிசுத்தமாகிறவர் நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நீதி செய்கிற நீங்கள் இன்னும் நீதி செய்யுங்கள் என்று சபையை பார்த்து சொன்னாரு. கடைசி காலத்தை குறித்து கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் மறந்து போனது இன்னைக்கு சபை. கடைசி காலத்துல சபை எப்படி இருக்கும்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுங்க, கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு அவரு மீட்கப்படுகிற ஜனத்திற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன், இந்த எல்லா உபத்திரவத்திலும் எவன் நிலை நிற்கிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு எழுப்புதல்ங்கிற வார்த்தையினால உபத்திரவத்திலே, நிந்தையிலே பலவான்களாய் நிற்க வேண்டிய சபை கோழைகளாய் எழுப்புதல் ஜெபங்கிற ஜெபத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறீங்க. அவரை விசுவாசிக்க மாத்திரம் அல்ல, அவர் நாமத்தின் நிமித்தம் பாடுபடவும் அழைக்கப்பட்டீர்களேன்னு. இன்னைக்கு பாடுபடுவதற்கு சபைக்கு பயம். அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? பேதுருவையும் யோவானையும் நியாய சங்கத்துல கூப்பிட்டு நிறுத்துறாங்க. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்க போதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி போதிச்சீங்கன்னா பயங்கரமா கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க.
அவர்களை அடிக்கிறார்கள், சாட்டையில அடித்து அனுப்புகிறார்கள். சபைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சபையரெல்லாம் கூடி நிக்கிறாங்க. ஐயோ, நம்ம அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவங்க வேதனையோட இருக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர்கள் அடி வாங்கிட்டு வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க. அடி வாங்கினது உண்மைதான். ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? மிகுந்த சந்தோஷத்தோடு சபைக்கு ஓடி வந்தாங்களாம். உங்களுக்கு தெரியுமா இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கு அவர் எங்களையும் தகுதியுள்ளவர்கள் என்று கருதினார் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கு தகுதி பாக்கியம் என்று சபைக்கு முன்பாக நின்ற அப்போஸ்தலர்கள் எங்கே? இன்னைக்கு பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம சபையை அடிச்சு நொறுக்குறாங்க. நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், சட்டங்கள் மாற்றப்படணும், ராஜாக்கள் மாற்றப்படணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுவோம்னு ஜெபிக்கிற ஜெபம் இங்கே அடி வாங்கிட்டு வராங்க. பேதுருவும் யோவானும் அடி வாங்கிட்டு வராங்க. நீங்க அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. அவங்க சபையார் ஜெபித்த ஜெபம் எங்கேயாவது ராஜ்யத்தை மாற்றி தாரும் ஆண்டவரே, எங்களை அடிச்சாங்களே அவங்கள மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர்னால் நிரம்பி அவங்க என்ன ஜெபித்தாங்க தெரியுமா? உம்முடைய ஊழியக்காரர்கள் இன்னும் தைரியமாய் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி. எது எழுப்புதல்? அடி வாங்கினாலும் நொறுக்கப்பட்டாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். சபையை அடிச்சு நொறுக்கினாலும் சபை இன்னும் அதிகமாய் அவரை பிரசங்கிக்கும்ல. இன்னைக்கு கோழைகளா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ராஜ்யத்தை மாற்றி போடுன்னு ஜெபித்துட்டு இருக்கோம். உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது எந்த சபைக்காவது, எந்த அப்போஸ்தலனாவது ராஜ்யங்களை மாற்ற சொல்லும்படி ஜெபம் பண்ணியிருக்காங்களா பாருங்க. ஏன்னா நம்ம ராஜ்யம் கிறிஸ்துவிலே இருக்கிறது. அவர் வரப்போகிறார். நம்ம ராஜா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் முன் அறிவிக்கப்பட்ட ராஜ்யம் கையினால் பெயர்க்கப்படாத ஒரு பாறை. அது உருண்டு வரும். இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் அது நொறுக்கி போடும். அந்த ராஜ்யம் நித்திய காலமா இந்த பூமியிலே பரம்பி இருக்குமா? நம்ம ராஜா வரப்போகிறார். பரலோகத்தின் ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படி நீங்கள் காண்கிற வண்ணமாய் நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், அப்படியே நான் திரும்பி வருவேன் என்று சொன்னவர் வருவார். இதே வரப்போகிற ராஜாவை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய சபை, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில் சாட்சியிட வேண்டிய சபை. மனுஷ ராஜ்யம் எல்லாம் மாயை. எந்த மனுஷன் வந்தாலும் அவன் மனுஷர்களை பட்சித்து போடுவான். அவன் மாயை. ஆனால் எங்கள் ராஜா இயேசு மனுஷருக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன், தம் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர், பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக தம் ஜீவனை வைத்து நம்மில் அன்பு கூர்ந்த தெய்வம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தன்னை கொலை செய்தவர்களுக்காகவும் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசின கர்த்தர். அவர்தான் நம் ராஜா. அவர் இதே பூமியில் வரப்போகிறார். அவர் நம்மை ஆளும்படி வரப்போகிறார் என்று சபை வரப்போகிற ராஜாவை குறித்து, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டிய சபை. இன்றைக்கு நாம் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ தலைவனை கொடுப்பாரு, இங்க கரப்ஷன் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது மாயை. தேவன் கடைசி காலத்திலே சொன்ன வார்த்தைகளுக்கும் இப்போ எழுப்புதல் என்று சொல்லுகிற மாயைக்கும் சம்பந்தமில்லை. சபை உபத்திரவத்திலே நிலை நிற்கும், அதுதான் எழுப்புதல். அடிக்கப்படும் பொழுதும், நொறுக்கப்படும் பொழுதும், நிந்தையிலும் அவமானத்திலும் சபை நிலை நிற்கும். அப்படிதான் பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். கள்ள எரிகிறான் ஒரு வாலிபன். என்ன எதிர்காலம் அவருக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு வாலிபன், அவருக்கு குடும்பம் இருந்தது. அவர் தேவ ஆவியானவரினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஆனால் கல் எழுகிறார்கள்.
கல் எரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த வாலிபன், அவருடைய ஜீவன் அவரை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. தன் சரீரத்திலே பலன் குஞ்சு கொண்டிருக்கிறது. எழுப்புதலின் சாரம் என்ன தெரியுமா? இயேசுவின் ஜெபத்தை, அதே ஜெபத்தை ஒரு வாலிபன் செய்கிறான். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். அதுதான் எழுப்புதல், அதுதான் சபை. வாலிபனை அடித்து கொன்றார்கள் என்கிற செய்தி கேள்விப்படுகிறார்கள். சபையார் சிதறடிக்கப்படுகிறார்கள். போய் மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இல்ல, ஆண்டவரே எங்க ஒரு ஆளை அடிச்சு கொன்னுட்டாங்க, உங்களுடைய ஊழியக்காரரை கொன்னுட்டாங்க, ராஜ்யத்திற்கு முடிவு கட்டும் என்று சொல்லி சபை ஜெபிக்கவில்லை. மாறாக சிதறடிக்கப்பட்ட இடத்தில் வரப்போகிற ராஜாவை குறித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு எழுப்புதலை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்த செய்தி எங்க இருக்கு? நம்ம எந்த செய்தி சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவ தலைவரை கொடுப்பாராம். எல்லா கிறிஸ்தவ சபையும் பெருகுமா? இந்த உலகத்துல பாவம், நம்ம தேசத்துல பாவமே இல்லாம போகுமா? பாவம் குறைந்து போகுமா? தேவன் கடைசி காலத்துல சொல்லும் பொழுது பாவம் பெருகும் என்று சொன்னார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகும் என்று சொன்னார். உலகத்திற்கு பாவம் தான் தெரியும். இப்போ உலகம் சொல்லலாம் பாவம் பெருகிட்டு இருக்குன்னு. சபைக்கு தான் தெரியும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும்னு. இன்னைக்கு சபை எந்த பெருக்கத்தை பேசிட்டு இருக்கு? உலகத்துடைய செய்திய சபை சொல்லிட்டு இருக்கு. பாவம் பெருகிடுச்சு, பாவம் பெருகிடுச்சு. சபையே, தேவன் உனக்கு சொன்னாரே, மறந்து போனாயோ? பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும் என்று தேவன் உனக்கு உரைத்த அந்த கிருபையை பார்க்கிற உன் கண்கள் எங்கே போனது? எழுப்புதல் என்கிற மாயை உன் கண்களை குருடாக்கி போட்டது. சபையின் எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவர் தான். எஸ், நம்ம எழும்பி பிரகாசிக்கும்படி நமக்குள் வந்திருக்கிற ஆவியானவரே எழுப்புதல். தெய்வத்துவத்தின் சகலம் இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்னமும் சபை எழுப்புதல் என்கிற மாயைக்கு, எப்படி இஸ்ரவேல் ஜனம் இன்னமும் மேசியா என்கிற எழுப்புதலுக்கு காத்திருக்கிறதோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருந்தும் நம்மை நடத்தும்படி, தேவனுடைய சாயலாய் நம்மை மறுரூபப்படுத்தும்படி, இடுக்கமான வாசலிலே நுழையும்படி நம்மை அழைத்து செல்ல அவர் வந்திருந்தும் நாம் வேறு ஒரு வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? இது ஒரு மாயை. சபைக்கு தேவன் சொன்னது என்ன தெரியுமா? இடுக்கமான வாசல். அழிவுக்கு செல்லும் வாசல் அது விசாலமானது, அது அகலமானது, அதில் அநேகர் நடப்பார்கள். வாழ்வுக்கு செல்லும் வாசல் அது குறுகலானது, அது சிலர் கண்டுபிடிப்பார்கள். இன்றைக்கு சபை விசாலத்திற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? இது யாரிடத்திலிருந்து வந்த உபதேசம்? கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ விசாலத்தை முன் அறிவிக்கவில்லை. கிறிஸ்து சொன்னார், இந்த உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் பகைக்கும். கிறிஸ்து சொன்னாரு, எஜமானிலும் வேலைக்காரன் பெரியவன் அல்ல என்று சொன்ன தேவன் சொன்ன வார்த்தை எது? இன்றைக்கு நம்ம ஜெபிப்போமா? சபைக்கு விசாலம் உண்டாகுமா? என்ன, யாரிடத்திலிருந்து உண்டாகிற உபதேசம் எது? சபை கிறிஸ்துவின் சரீரமா? கிறிஸ்துவின் சரீரத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? காயங்கள். நமக்காய் பிற்கப்பட்ட சரீரம் என்று சொன்னவர். சபையே, நீ கிறிஸ்துவினுடைய சரீரம். பாடுகளுக்கு பயப்படுறாயோ? பாடுகளுக்கு ஒளிந்து கொள்ளுகிறாயோ? நீ கிறிஸ்துவின் சரீரமாயிருந்தாலன்னா பாடுகள் உன் அடையாளம், உபத்திரவம் உன் மேன்மை. தேவனுடைய நாமத்துக்காய் நொறுக்கப்படுவதும் அடிக்கப்படுவதும் நிந்திக்கப்படுவதும் உன் மேன்மை. அதுதான் எழுப்புதல்.
கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ எப்படி எனக்கு மகிமை கொண்டு வருவாய் சொன்னார் தெரியுமா? அற்புத அடையாளம் நீ பண்ணுகிறதுனால அல்ல, என் சுவிசேஷத்தை நீ உலகத்தை ஃபுல்லா கொண்டு போகிறதுனால அல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்விதமான மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எஸ், இந்த உலகத்துக்கு நாம் மரிப்பது தேவனுக்கு மகிமை. சபையே, நீ உலகத்தை எப்படி ஜெயிப்ப? உலகத்தை சுதந்தரிக்கிறதுனால அல்ல. உலகத்தை சுதந்தரிக்கிறது சபையுடைய வேலை அல்ல. உலகத்தை ஜெயிக்கிறது சபையின் வேலை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். எந்த தேவன் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொன்னாரோ, யாருக்காக இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டதோ அவர் சொல்றாரு, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்துக்கும் அதில் உள்ளவைகளுக்கும் சொந்தக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நான் இந்த உலகத்தான் அல்ல. அதோடு அவர் ஸ்டாப் பண்ணல. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. இன்னைக்கு எழுப்புதல்ங்கிற பேர்ல இந்த உலகத்துக்கு நான் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரோ, எழுப்புதல்ங்கிற ஒரு மாயை உபதேசத்துல உலகத்தை சுதந்திரிக்க போயிட்டு இருக்கோம். கர்த்தருடைய சத்தியம் நம்மளை விடுதலை செய்வதாக. இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக உங்க இருதயம் நிற்கிறது. நானும் ஒரு மனுஷன்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு வரப்போகிற ராஜாக்கு முன்பாக உங்க கண்கள் இருக்குதா? இல்ல எழுப்புதல்னு ஒரு மாயை உலகத்தை உங்க கண்கள் எதிர்நோக்கி இருக்கா? அவர் சொல்றாரு, நான் எப்ப வேணா வருவேன், நான் திருடனை போல வருவேன், யாரும் எதிர்பாராது இருக்கிற நேரத்தில் நான் வருவேன், ஆயத்தமாகி என்னை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று சொல்லி போனார். ஆனா இன்னைக்கு சபை வரப்போகிற ராஜாவை எதிர்நோக்கி இல்ல, எழுப்புதலுக்கு எதிர்நோக்கி இருக்க. மாயை வரப்போகிற கிறிஸ்து என்கிற ராஜாவின் ராஜ்யத்தை எதிர்நோக்கி அல்ல, அவரு பேரை சொல்லி நம்மளா ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறோமா? இது ஒரு மாயை. மாயை. எழும்பு, எழும்பு சபையே, நீ எழும்பு. மரித்தோரை விட்டு எழும்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கெடுவன். ஆதலால் நீ மரித்தோரை விட்டு எழும்பு, கிறிஸ்து உன்னில் பிரகாசிக்கும்படி தூங்குகிறவராகிய நீ மரித்தோரை விட்டு எழும்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கெடுவன். எழுப்புதல் என்கிற மாயை தூக்கத்திலே மரித்தவர்களோடு சபை தூங்கிக் கொண்டு இருக்கிறது. வரப்போகிற ராஜாவுக்காய் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சபை, ஆயத்தமாய் இருக்க வேண்டிய சபை, அந்த ராஜாவுக்காய் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் நிந்திக்கப்படவும் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்க வேண்டிய சபை. ராஜாவை மாத்தித்தாரும், ராஜ்யங்களை மாத்தித்தாரும், சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாரும். எப்ப சொன்னாரு ஆண்டவர்? எப்ப சொன்னாரு? ஓநாய்கள் மத்தியில தான் நீங்க ஆடுகளை போலதான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. உங்களை துரத்துவார்கள்னு சொன்னாரு. This is what Jesus has said to us. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே நம்மோடு பேசி இருக்கிறார். மாயையான எழுப்புதலினாலே, எழுப்புதலின் காரணராகிய பரிசுத்த ஆவியானவர் சபையை நிலைநிறுத்த, சபைக்கு முத்திரையாய் வந்த பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காதுகளை சபைகள் இழந்து கொண்டிருக்கிறது.
ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை சபை இழந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை தான் தெய்வம் சொல்லுகிறார், சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவர். மாயையான எழுப்புதல். எழும்புங்க, எழும்புங்க, தூங்குகிறவர்களாகிய நீங்கள் மரித்தோரை விட்டு எழும்புங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களை ஆவியானவரிலே பிரகாசிப்பார். இந்த பூமி நமக்கு அற்பமாய் மாறும். இந்த பூமி நமக்கு பாத்திரம் இல்லையா? விசுவாச புத்திரர்களை குறித்து தேவன் சொல்லும்போது சொல்றாரு, பூமி விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு பாத்திரம் இல்லையா? ஓ க்ளோரியஸ் பிளஸிங் இல்ல, பூமி நமக்கு பாத்திரம் இல்லையா? தேவன் நமக்கு வாக்கு பண்ணினது பரலோகத்தில் இருக்கு. பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொன்னார். சபையே, உன் மேன்மை இயேசு கிறிஸ்து. சபையே, உன் சமாதானம் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. சபையே, உன் மீட்பு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீ பூமியில கூடாரம் போடுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கியோ? வஞ்சனை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபை பெரிய ஊழியக்காரர்கள் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வஞ்சனை, இது வஞ்சனை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த மனுஷனும் பொய்யன், தேவரீர் ஒருவரே சத்தியபரர். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படுவதாக. அவர் வருகிறார், அவர் வருகிறார். அவரை காணும்படியாய் நமக்குள் அவருடைய ஆவியானவரை அருளி இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் அதே வல்லமையோடு உங்களோடும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். அதுவே எழுப்புதல். Nothing else. இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குவதாக. இந்த சத்தியம் இந்நாள் நம்மை விடுதலையாக்குவதாக. ஆமென்.